ரோஹித் சர்மா விலகல், மீண்டும் கேப்டன் ஆகும் பும்ரா, சிட்னி இந்த முறை எதை கொடுக்க காத்திருக்கிறது இந்திய அணிக்கு? வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பிஜிடி சீரீஸுடைய 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி நாளை இந்திய நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு சிட்னியில் இருக்கக்கூடிய சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், புகழ்பெற்ற சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்க இருக்குது. 1982 இந்த மைதானத்தில் சர்வதேச போட்டிகள் நடந்துகிட்ருக்கு. ஆஸ்திரேலியாவில் அதிகமான டெஸ்ட் போட்டிகள் விளையாடப்படுகிற மைதானங்களில் இந்த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டு 114 போட்டிகள் இதுவரைக்கும் விளையாடப்பட்டிருக்கிற சூழலில் 43 முறை 2வது பேட்டிங் அதாவது பந்து வீச்சை தேர்வு செய்து விளையாடும் அணிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 47 முறை 1வது பேட்டிங் செய்கிற அணிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸ்கோர் லைனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது இன்னிங்ஸில் 318, 2வது அடியோடைய முதலாவது இன்னிங்ஸ், அதாவது மொத்தத்தில் மேட்சோடைய 2வது இன்னிங்ஸில் 311, 3வது இன்னிங்ஸ் வரும்போது 249 குறையுது, 4வது இன்னிங்ஸ் 169 அப்படின்ற ஒரு நிலையில் இருக்க. போக போக இந்த பிட்ச் ஸ்பின்னர்களுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு மைதானம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹாப்பி மெமரிஸ் இருந்தாலுமே இந்த மைதானத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்திய அணி ஜெயிச்சிருக்குது. 5 முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 7 முறை ஆட்டத்தை சமனில் முடிச்சிருக்கிறாங்க. கடைசியாக இந்திய அணி 2007-8 சீரீஸ் மற்றும் 2011-12 சீரீஸில் ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க. 7-8 சீரீஸில் இந்திய அணி நல்ல மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின போதிலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டெண்டுல்கர் மற்றும் லக்ஷ்மனுடைய சதங்கள் வந்த நிலையிலையும், 2வது இன்னிங்ஸில் மோசமான அம்பையரிங், முழுக்க ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக ஆஸ்திரேலியா அணி 14 பிளேயர்ஸோட விளையாடினதோட விளைவாக, அதாவது 3 அம்பையர்ஸையும் சேர்த்து 14 பிளேயர்ஸோட விளையாடினதோடைய விளைவாக இந்திய அணி 2007-8 தோற்கடிக்கப்பட்டது. 2011 முதல் இன்னிங்ஸில் இந்தியாவுடைய மோசமான பேட்டிங் மற்றும் ஆஸ்திரேலியாவில் அப்போ கேப்டனாக இருந்த மைக்கேல் கிளார்க் அடித்த முச்சதம் இப்படின்னு சொல்லி இந்திய அணியை அந்த மேட்ச்லேருந்து வாஷ் அவுட் பண்ணாங்க. அதற்கு பிறகு நடந்த சிட்னி போட்டிகள் எல்லாமே டிராவில் முடிவடைஞ்சிருந்தாலும் இந்திய அணி தரப்புலேருந்து பயங்கரமான ஃபைட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2014-15 இதே மாதிரி எஸ்சிஜியில் விளையாடும் போது KL ராகுல் தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை அடித்தார். அதே மாதிரி 1999-2000 அந்த சீரீஸில் அப்படியே போனோம் அப்படின்னு சொன்னால் VVS லக்ஷ்மன் இந்திய அணியோடைய துருப்புச்சீட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக காலகாலமாக இருந்த ஒரு வீரர், அவர் தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை இதே எஸ்சிஜியில் தான் அடித்தார். அந்த ஆட்டம் ஒரு நூலிழையில் இந்திய அணி தோல்வி அடைகிற ஒரு சூழல் இருந்தாலுமே அது ஒரு அற்புதமான ஒரு சதத்தை அடித்தார். டெண்டுல்கரும் முதலாக ஆஸ்திரேலியாவில் சதம் அடித்த மைதானம் இந்த எஸ்சிஜி தான். இப்படி வரலாற்று சிறப்புகள் நிறைந்த ஒரு மைதானம் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும். 2003-4 பிஜிடி சீரீஸில் ஒரு கவர் டிரைவ் கூட இல்லாமல் முதல் இன்னிங்ஸில் 241, 2வது இன்னிங்ஸில் 60ன்னு சொல்லி 301 ரன்களை கவர் டிரைவ் லெஸ்ஸாக டெண்டுல்கரை அடித்து ஆஸ்திரேலியாவுடைய திட்டத்தை தவிடுபோடி ஆக்கிற ஒரு மைதானமும் இந்த எஸ்சிஜி தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னா, இந்திய அணியுடைய பெரும்பாலான பேட்ஸ்மேன்கள், இப்போ இருக்கிற பேட்ஸ்மேன்கள் கவர் டிரைவுக்கு போய் அவுட் ஆகிட்டு இருக்கிறாங்க. கவர் டிரைவ் ஆடாமல் 300 ரன்னுக்கு மேலே அடிக்க முடியுமா ஒரு மேட்ச்லன்றத ஒரு இந்திய வீரரே காமிச்சிருக்கிறாரு. அதை இந்த மைதானத்தில் தான் செய்திருக்கிறார். அதேமாதிரி 2017-18 சீரீஸில் மிரட்டலாக விளையாடின சதேஸ்வர் புஜாராவுடைய அற்புதமான 193 மற்றும் ரிஷப் பந்துடைய அதிகபட்ச டெஸ்ட் ஸ்கோரான 159 நாட் அவுட், இப்படி மிரட்டலான ஹை ஸ்கோர்ஸ் இந்திய அணி பேட்ஸ்மேன்களால் இந்த மைதானத்தில் குவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2003-4 சீரீஸில் கும்ப்ளேவுடைய அற்புதமான பந்து வீச்சு மூலமாக முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்தார், 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்தார்னு சொல்லி கைவரிசையை வேறு லெவலில் காட்டினார் ஜம்போ கும்ப்ளே. அதே மாதிரி 2017-18 சீரீஸில் குல்தீப் யாதவ் தன்னுடைய முதலாவது டெஸ்ட் ஃபைஃபரை இதே எஸ்சிஜியில் தான் பதிவு செஞ்சு ஆஸ்திரேலிய அணியை ஃபாலோ ஆன் சிச்சுவேஷனை நோக்கி தள்ளினார். இப்படி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. 2020-21 சீரீஸில் இன்னும் மறக்க முடியாத ஒரு நினைவு. ஒரு கட்டத்தில் 50 ஓவர்கள், அதாவது கிட்டத்தட்ட 297 பந்துகள் மீதம் இருந்த சூழலில் அதை இந்திய அணியில் காயமடைந்த இருந்த ஆல்ரவுண்டர்களான இந்தியாவுடைய அண்மையில் ரிட்டையரான ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின், அதாவது ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஆல்ரவுண்டர் ஹனுமா விஹாரியும் சேர்ந்து 49 ஓவர்கள் ஆஸ்திரேலியாவை திணற அடித்த ஒரு மைதானம். அந்த ரேர்கார்டு இன்னிங்ஸை இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் மெய்சில் இருக்கும். அப்படி ஒரு இன்னிங்ஸை அஸ்வின் விஹாரி கூட்டணி, அதுவும் நம்ம தாய்மொழியான தமிழில் பேசி திட்டங்களை வகுத்து சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. முதுகு பஞ்சர் ஆனாலும் ஆஸ்திரேலியாவுக்கு டிஞ்சரை போட்டு விட்டாங்க. அதை தொடர்ந்து வந்தது எல்லாமே வரலாறு அப்படின்னு சொல்லிடலாம். இவ்வளோ நல்ல ஒரு நினைவுகள் இருக்கக்கூடிய மைதானத்தில் இந்திய அணி நாளைக்கு ஆஸ்திரேலியாவை சந்திக்க இருக்கிறாங்க. 2-1 அப்படின்னு பின்னிலையில் இருந்து 2-2 ஆகுமா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். 2-2 கட்டாயம் ஆகியே ஆகணும். காரணம் என்னென்னா, 2-2 ஆகலை, இந்த டெஸ்ட் போட்டி மீண்டும் சமனில் முடிவடைஞ்சது அப்படின்னு சொன்னால் இந்தியா WTC ஃபைனலுக்கு போகிற வாய்ப்பு
அவங்களுக்கு கை தட்டி போயிடும். ஆஸ்திரேலியா ஜெயித்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு அது சாதகமாக மாறிவிடும். இந்தியா கட்டாயம் இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும். அந்த சூழலில் 3 போட்டிகளில் 2 தோல்விகள் ஒரு டிரான்னு சொல்லி மோசமான கேப்டன்சியவும், அதை விட முக்கியமாக கேப்டன் நாட் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்ற முறையில் ரோஹித் சர்மா 5 இன்னிங்ஸில் 29 ரன் அடிச்சிருக்கிறாரு. அந்த சூழலில் அவர் இந்த 5வது டெஸ்ட்லேருந்து புல் அவுட் ஆகிருக்கிறார், ஸ்கிப் பண்ணுறதாக அறிவிச்சிருக்கிறார். அதன் விளைவாக முதல் டெஸ்ட்டில் பர்த்தில் ஜெயிச்சு கொடுத்த பும்ரா கையில் மீண்டும் அணித்தலைமை பொறுப்பு வந்திருக்குது. ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக சுப்மன் கில் அணியில் இடம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஆல்ரவுண்டர், தமிழகத்தை சேர்ந்த ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக விக்கெட் கீப்பர் இளம் பேட்ஸ்மேனான த்ருவ் ஜூரல் விளையாடுவார் அப்படின்ற ஒரு சூழல், அவர் அல்லது இவர் ஆடுவதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அந்த மாற்றத்தை டீம் மேனேஜ்மெண்ட் செய்யாதுன்னு நம்புவோம். காரணம், இந்த மைதானம் ஸ்பின்னுக்கு சாதகம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ள ஒரு மைதானம். பொதுவாக ஆஸ்திரேலிய நாட்டு வீரர்களுக்கு ஆஸ்திரேலிய மண்ணில் சாதகமாக இருக்கக்கூடிய மைதானங்களில் இந்த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் மிக மிக முக்கியமானது. அதனால் கட்டாயம் அந்த மாற்றத்தை செய்ய மாட்டாங்கன்னு நம்புவோம். பந்து வீச்ச போராட்டத்தோட கடந்த 2 டெஸ்ட் போட்டிகளில் போட்டுட்டு இருந்த 3வது டெஸ்ட்டில் இந்திய அணி ஃபாலோ ஆனை நோக்கி போராடும் போது அதை சாத்தியப்படுத்தி கொடுத்த ஆகாஷ்தீப் முதுகு காயம் காரணமாக புல் அவுட் ஆகியிருக்கிறார். அவருக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக பிரசித் கிருஷ்ணா அணிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நிறையா அப்டேட்ஸ் வந்திருக்குது. மீண்டும் பும்ரா தலைமையில் உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு இந்திய அணி இந்த தொடரை 2-2 சமன் ஆக்குமா, இல்லை ஆஸ்திரேலியா அதற்கு முட்டுக்கட்டை போட்டு WTC ஃபைனல்லேருந்து இந்தியாவை வெளியே தள்ளுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். நல்ல நல்ல நினைவுகளை கொடுத்த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் இந்த முறை இந்தியாவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குமா, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உங்களுடைய கருத்து, ரோஹித் சர்மாவுடைய இடத்துல சுப்மன் கில் வருவது சரியா, அல்லது வேறு யாராவது வீரர்கள் பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா? அபிமன்யு, ஈஸ்வரன், சர்ஃப்ராஸ் கான், இந்த மாதிரி வீரர்கள் யாருக்காவது அந்த வாய்ப்பை கொடுக்கறது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் 11க்கு ஆதரவு தாருங்கள், தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.